வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல் கரிம வேதியியலில் ஹைட்ராக்சி சேர்மங்கள் பாடத்தில் பயிற்சி வினாக்களில் வினா எண் 15 தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ வினா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இணை மாற்றியம் என்றால் என்ன? 2-மீத்தாக்சி-புரோப்பேனின் இணை மாற்றியங்களுக்கான ஐயுபேக் வடிவமைப்புகளை தருக. அதாவது அந்த வடிவமைப்பை எழுதி நம்ம ஐயுபேக் பேரை கேட்குறாங்க. சரியா? ஸோ முதல் கேள்வி, இதில் 2 கேள்வி இருக்குது. இந்த வினாயின் 15ல் 2 சிறிய சிறிய கேள்விகள் இருக்குது. முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இணை மாற்றியம் என்றால் என்ன? ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா 2-மீத்தாக்சி-புரோப்பேனின் இணை மாற்றியங்களுக்கான ஐயுபேக் வடிவமைப்புகள். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இணை மாற்றியம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இணை மாற்றியம்னா ஒரே வினைச்செயல் தொகுதி இருக்கணும். ஒரே வினைச்செயல் தொகுதி. ரெண்டாவது, ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு. ரெண்டுமே இருக்கணும். அப்போ எதில் வேறுபட்டிருக்கும்? ஒரே வினைச்செயல் தொகுதினா ஒரே வகையான சேர்மங்கள் இல்லையா? ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடுனா அதில் இருக்க கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதோட எண்ணிக்கையெல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ அதில் எதில் வேறுபட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்கைல் தொகுதி இருக்குல்ல, அந்த கார்பன் சங்கிலி அதில் வேறுபட்டிருக்கும். சரியா? அப்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஈத்தர், நைட்ரஜன் இருக்க சேர்மங்கள். சரியா? அந்த சேர்மங்களில் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்கைல் தொகுதி இப்போ ஓன்னு பார்க்குறப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈத்தர்லேயே நம்ம சொல்லிடலாம். ஈத்தர் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் அல்கைல் தொகுதி இருக்கும். சரியா? இதுதானே ஈத்தர். இப்போது இந்த ஈத்தரில் எல்லா சேர்மங்களும் இந்த இணை மாற்றியங்கள்னால் என்னென்னா எல்லாமே ஈத்தர்கள் தான். ஆனால் அந்த ஈத்தர்களில் இருக்கக்கூடிய ஓவோட 2 பக்கமும் இருக்கிற அல்கைல் தொகுதி மாறி இருக்கும். அப்படி இருந்தால் அதை இணை மாற்றியங்கள்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி அல்கைல் தொகுதி மாறி இருக்குது அப்படின்றப்ப அது ஒரே மூலக்கூறு வாய்ப்பாடு தானே, ஒரே வினைச்செயல் தொகுதி தானே. அந்த மாதிரி சேர்மங்களை, அந்த மாதிரி மாற்றியங்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இணை மாற்றியங்கள் சொல்லுவோம். ஸோ டெஃபினிஷன் நீங்கள் என்ன எழுதுவீங்க? இணை மாற்றியங்கள் என்றால் என்ன அப்படின்னா, ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டையும் ஒரே வினைச்செயல் தொகுதியையும் பெற்றுள்ள சேர்மங்கள் அல்கைல் தொகுதி, அதாவது அந்த வினைச்செயல் தொகுதியோடு பிணைக்கப்பட்டிருக்கும் அல்கைல் தொகுதியினால் மாறுபட்டிருந்தால் அதுதான் இணை மாற்றியம். இப்போ இந்த இவங்க கேட்டிருக்க கேள்வியில் கேட்டிருக்க எடுத்துக்காட்டை பார்த்தாலே நமக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ அவங்க கொடுத்துருக்க சேர்மம் பார்த்திங்கன்னா 2-மீத்தாக்சி-புரோப்பேன். முதல்ல நமக்கு இதுக்கு அமைப்பை எழுத தெரியணும். தெரியுமா உங்களுக்கு? ஸோ இது இந்த மாதிரி மீத்தாக்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதில் ஓ இருக்குன்னு அர்த்தம். மீத்தாக்சின்னா மெத்தில் குரூப் கூட ஆக்சிஜன் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ மீத்தாக்சி முடிஞ்சு போச்சு. புரோப்பேன், இந்த மீத்தாக்சி தொகுதி யார்கிட்ட சேர்ந்துருக்கணும்? புரோப்பேன் கிட்ட சேர்ந்துருக்கணும். சரியா? அந்த புரோப்பேனு அந்த புரோப்பேனில் 2வது கார்பன் அணுவில் இந்த மீத்தாக்சி இருக்கணும். அப்போ புரோப்பேன் 3 கார்பனில் 2, அப்போ இது 1. சரியா? அப்போ பாருங்கள், இது 1, 2, 3. அப்போ 2வது கார்பனில் இது மீத்து, இது ஆக்சி, இது மீத்தாக்சி. புரோப்பேன் எழுதிட்டேன். மடக்கியும் எழுதலாம், நேராக எழுதலாம், எப்படி வேணால் எழுதலாம். ஆனால் என்ன பார்க்கணும் கவனமான, 2வது கார்பன் கிட்டே இந்த மீத்தாக்சி தொகுதி பிணைக்கப்பட்டிருக்கணும். அப்போ 1 2 3 இப்படி கொடுத்தாலும் 1 2 3 செகண்ட் கார்பன் கூட CH3O மீத்தாக்சி தொகுதி பிணைக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இதுதான். இப்போ பாண்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹைட்ரஜன் அணுவை கொடுத்துடலாமா? அப்போ இங்கே எப்போவுமே CH3, இதுவும் CH3. இங்கே 1 2 3 கார்பன் ஆட்டம் இருக்குது. 1 குறையுது,
அப்போ இதுதான் மீத்தாக்சி ப்ரோப்பேன். அதுவும் 2வது கார்பனில் மீத்தாக்சி இருக்கிறதுனால 2-மீத்தாக்சி ப்ரோப்பேன். இப்போ கேள்வி என்ன? 2-மீத்தாக்சி ப்ரோப்பேனின் இணை மாற்றியங்களுக்கான ஐயூபேக் வடிவமைப்புகளை தருக. இணை மாற்றியங்களுக்கான வடிவமைப்பை தந்து ஐயூபேக் பெயரை எழுதுக. அதுதான் இந்த கேள்விக்கு அர்த்தம். இப்போ இது ஒன்று. அப்போ இது ஒரு ஃபார்முலா. இப்போ இதோட மாற்றியங்கள் பாருங்கள். முதல்ல இப்போது இது எப்படி கவுண்ட் பண்ணிக்கணும்னா, முதல்ல கார்பன் அணுவை கவுண்ட் பண்ணிக்கணும் டோட்டல் மூலக்கூறில். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கா, 2 இருக்கா, 3, 4. ஸோ டோட்டலாக எத்தனை கார்பன் அணுக்கள் இருக்குது? 4 கார்பன் அணுக்கள் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை வச்சுட்டு ரொம்ப யோசிக்கணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மீத்தாக்சி ப்ரோப்பேன் அல்லது இந்த ஈத்தரில் 4 கார்பன் அணு இருக்குது. அப்போ இணை மாற்றியம்ன்றதுனால நம்ம வேறு வினைச்செயல் தொகுதியை கொண்டு வரக்கூடாது. நம்ம எழுதுகிற சேர்மங்கள் எல்லாமே ஈத்தர்களாக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா இவை இணை மாற்றியங்கள். இந்த டெஃபினிஷன்லேயே சொல்லிட்டோம்ல, ஒரே வினைச்செயல் தொகுதி. அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது ஈத்தர் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எழுதுகிற மாற்றியங்களும் ஈத்தர்கள் மட்டும்தான் இருக்கணும். சரியா? ரைட். அப்போ நம்ம 4 கார்பன் அணு இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ எத்தனை வேணால் நம்ம எழுதலாம். ஓ இருக்கணும், அப்போ தான் ஈத்தர். 4 கார்பன் அணுவை நம்ம எப்படி வேணால் பிரித்து கொடுக்கலாம். இந்த சைடில் ஒரு CH3. சரியா? இந்த பக்கம் 3 CH3, 3 கார்பன். அதை இவங்க மடக்கி கொடுத்துருக்காங்க, நம்ம நேராகவே போடலாம். நான் ஏற்கனவே என்னுடைய இந்த ஆல்கஹால்களுடைய அறிமுக வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், முனையிலலாம் CH3 வரலான்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டக்குன்னு இதோட ஃபார்முலாவை நம்ம எழுதிடலாம். பாருங்கள், நம்ம 4 கார்பன் அணு இருக்கணும். ஒரு கார்பன் அணுவை இந்த சைட் போட்டேன், 3 கார்பன் அணுவை இந்த பக்கம் போட்டாகணும். இவங்க கொடுத்துக்கிறதுல மடக்கி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம நேராகவே போட்டுடலாம். அப்போ இங்கே நடுவில் CH2 கரெக்டாக? CH3 CH2 CH2 CH3 4 கார்பன் இருக்கா? 1 2 3 4. இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னொன்று என்ன, எப்படி எழுதலாம்? இந்த 4 கார்பன் அணுவை ஓக்கு அடுத்த சேர்மம் எழுதுகிறேன். ஓக்கு இந்த சைடில் 3, இந்த சைடில் 1. இப்போ இதுவே இந்த 3 இந்த பக்கம் கொடுத்து இந்த 1 இங்கே கொடுக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான், ஒரே சேர்மம் தான். திருப்பி எழுதுகிறோன்னு அர்த்தமாகும். அதனால் அது மாதிரி போயிடக்கூடாது. சரியா? அது ஒரு சேர்மம் கிடையாது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? இந்த பக்கம் 3 கார்பன் போட்டிருக்கோம், இங்கே ஒரு கார்பன் போட்டிருக்கோம். இப்போ இதே 3 கார்பனை இங்கே போட்டுட்டு இந்த கார்பனை தூக்கி இங்கே போட்டாலும் வேறு சேர்மம்னு நீங்கள் நினைக்கலாம் தானே? கண்டிப்பாக இல்லை. சேர்மங்கள் எழுதுகிறப்ப முன்ன பின்ன மாற்றி எழுதினாலும் அது ஒரே சேர்மங்கள் தான். இந்த பக்கம் 3 போட்டுட்டு இந்த பக்கம் 1 போட்டாலும், இந்த பக்கம் ஒரு கார்பன் போட்டு இந்த 3 தூக்கி இந்த சைட் போட்டாலும் ரெண்டும் ஒரே சேர்மம் தான். சரி, இப்போ அடுத்த சேர்மமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஓவை நடுவில் போட்டுறோம். நம்மக்கிட்ட மொத்தம் 4 கார்பன் அணு இருக்குதுன்னு சொன்னால, அதில் 2 கார்பன் இந்த பக்கமும் 2 கார்பனை இந்த பக்கமும் போட போகிறோம். அப்போ பாருங்கள், சி ரைட்டா? முனையில் எப்போவுமே CH3 நான் சொல்லியிருக்கேன், நடுவில் எப்போவுமே CH2ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இது ஒரு இணை மாற்றியம். வேறு ஏதாவது கொடுக்க முடியுமா? இவங்க கொஸ்டினில் மடக்கி கொடுக்கலன்னா நம்ம இந்த 3 கார்பனையும் மடக்கி ஐசோ அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்துருக்கலாம். ஆனால் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த 2 தவிர இன்னும் வேறு ஈத்தர்களை இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம எழுதவே முடியாது. இப்போ இதுக்கு மொத்தமாக கூட பாருங்களேன், C4 இருக்கா, C4, H பாருங்கள் 3 3 6 3 9 2. சாரி, இங்கே 1 தான் வரும்ல, இங்கே 1 தான் வரணும். ஏன் இங்கே 1 தான் வரணும்? கார்பனை சுற்றி எப்போவுமே 4 பிணைப்புகள் தான் இருக்கணும். 1 2 3 பிணைப்புகள் இருக்குது. அப்போ நம்ம ஒரு ஹைட்ரஜன் தான் இங்கே போடணும். சரியா? நான் 2 ஹைட்ரஜன் போட்டுட்டேன். ஸோ பாருங்கள், நம்மளை அறியாமல் நம்ம தவறு செஞ்சால் கூட நம்ம எளிதாக கண்டுபிடிக்கலாம். இப்போ H எத்தனை இருக்குது? 3 3 6 3 9 1 10. H10O. புரியுதா? அப்போ இந்த 3 சேர்மத்துக்குமே இதே மூலக்கூறு வாய்ப்பாடு தான் இருக்கும். ஆனால் இந்த 3மே ஈத்தர்கள் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இது இணை மாற்றியம். சரியா? எல்லாத்துலேயுமே நம்ம பாண்டை செக் பண்ணிடணும். இது மாதிரி தப்பு வராமல் இருக்கணும்னா எல்லாத்துலேயுமே பாண்டை நம்ம செக் பண்ணிக்கலாம். சரியா? ரைட்டு. இப்போ இதுக்கு ஐயூபேக் பெயர். இதுக்கு ஐயூபேக் பெயர் பார்த்திங்கன்னா, இதை எப்போவுமே ஐயூபேக் பெயரில் இந்த ஓவை யார் கூடையாவது எந்த அல்கைல் தொகுதியாவது சேர்த்துடணும்.
எப்போவுமே சிறிய அல்கைல் தொகுதி கூட சேர்க்கணும். அதன் மாதிரி தான் இங்கே சிறிய அல்கைல் தொகுதி சேர்த்தாங்க. அப்போ மீத்தாக்சி மிச்சத்தை வந்து பேரண்ட் காம்பவுண்டாக மூலப்பொருளாக மூலச்சேர்மமாக வைக்கணும். அப்போ அதில் எத்தனை கார்பன் அணு இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி அந்த ப்ரோப்பைனாக எடுக்கணும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது மீத்தாக்சி, இதில் 1 2 3 கார்பன். அப்போ 3 கார்பன்னா ப்ரொப்பேனு அல்கேனாக எடுத்துக்கணும், ப்ரொப்பேனு. அதில் 2வது கார்பனில் இது சேர்ந்துருக்கு. அதே மாதிரி தான் இதை பார்க்குறப்ப மீத்தாக்சி கரெக்டாக. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ப்ரொப்பேன் 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரொப்பேன். இப்போ இந்த மீத்தாக்சி எங்கே இருக்குது? 1 2 3 இல்லை இப்படி கொடுக்கலாம் 1 2 3. ஸோ 1வது கார்பனில் அட்டாச் ஆகிருக்கு. அதனால் அது 1 மீத்தாக்சி ப்ரொப்பேன். சரியா? ரைட். இப்போ இங்கே வருவோம். இந்த ஓவை யார் கூடயாவது எந்த அல்கைல் தொகுதியாக கூடயாவது சேர்க்கணும் ஐயூபேக் பெயர் வைக்கிறதுக்கு. 2 பக்கமே ஒரே தொகுதி இருக்குது, 2 பக்கமே ஈத்து. அப்போது நம்ம எப்படி வச்சாலும் தப்பு கிடையாது. அப்போ இதை வைக்கிறோம். அப்போ ஈத்தாக்சி. ஸோ சமமாக இருக்கிறதுனால நம்ம நம்பர் கொடுக்க தேவையில்லை. ஈத்தாக்சி ஈத்தேன். இதுதான் இதோட பேர். இதோட சாதாரண பெயர் பார்த்திங்கன்னா இது ஒரு எத்தில் தொகுதி, இது ஒரு எத்தில் தொகுதி, 2 எத்தில் தொகுதி இருக்குது. அதனால் இது டை எத்தில் ஈத்தர். இதெல்லாம் கேள்வியில் கேட்கல, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. டை எத்தில் ஈத்தர். இது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இந்த ஓக்கு 2 பக்கம் இருக்கிறது இது வந்து மெத்தில், இது வந்து ப்ரொப்பைல். அப்போது இது வந்து மெத்தில் ப்ரொப்பைல் ஈத்தர். சரியா? ஆனால் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஐயூபேக் பெயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு இதை எழுதினா தான் மார்க்கு. சரியா? இதை எழுதி மார்க்கு இந்த கேள்விக்கு கிடையாது. பட் இதை நம்ம பொதுப்பெயர் தெரிஞ்சுக்கிறது எப்போவுமே நமக்கு நல்லது தான். சரியா? இதுக்கு கூட பொதுப்பெயர் பார்த்திங்கன்னா இது வந்து மெத்தில் ஐசோப்ரொப்பைல் மெத்தில் ஈத்தர். இந்த மாதிரி கிளை விட்ட தொகுதி இருந்தாலோ அல்லது 2வது கார்பன் சங்கிலியில் 2வது கார்பனில் CH3 இருந்தாலோ அது ஐசோன்னு சொல்வோம். 3 கார்பன் ஆட்டம் இருக்குது, அதனால் ப்ரொப்பைல் ஐசோப்ரொப்பைல். இது வந்து மெத்தில் ஈத்தர். அதுக்கு இதுக்கு பொதுவான பெயர். ஆனால் இந்த பொதுவான பெயர்கள்லாம் இந்த கேள்வியில் கேட்கப்படலை. இணை மாற்றியம் என்றால் என்ன? 2-மீத்தாக்சி புரோப்பேனின் இணை மாற்றியங்களுக்கான ஐயூபேக் வடிவமைப்புகளை தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அதற்கான விடை. சரியா?